அண்மையில் பீகாரில் நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாஜக, ஐக்கிய ஜனதாதளம் ஆகிய கட்சிகளின் தலைமையிலான கூட்டணி யாரும் எதிர்பார்க்காத வகையில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. இது குறித்து நாடு தழுவிய அளவில் இப்போது எதிரும் புதிருமான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த தேர்தல் முடிவுகளின் மூலம் இந்த தேர்தல் நேர்மையாக நடக்கவில்லை என்கிற எண்ணத்தை பெரும்பாலான மக்களிடையே எழுப்பியுள்ளது. பீகாரில் இந்த தேர்தல் முடிவுகளை எதிர்த்து ஆங்காங்கே பொதுமக்களின் போராட்டமும் வெடித்துள்ளது. தேர்தல் களத்தை தொடர்ந்து கண்காணித்து வருபவர்கள், தேர்தல் முடிவுகளை ஆய்வு செய்யக்கூடிய வல்லுநர்கள், தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை நொறுங்கி போயுள்ளது என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள SIR என்கிற சிறப்பு தீவிர சீராய்வு நடவடிக்கை திட்டமிட்ட ஒரு கூட்டு சதி பாஜக, தேர்தல் ஆணையம் ஆகிய 2 நிறுவனங்களும் சேர்ந்து கூட்டு சதி செய்து பாஜகவுக்கு ஆதரவான முடிவுகளை அறிவிப்பதற்கு ஏதுவாக SIR என்கிற இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் என்று அரசியல் ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்துகின்றனர். விடுதலை சிறுத்தைகளும் அதை வழிமொழிகிறோம். தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டுச்சதி செய்து இப்படி தேர்தலை எதிர்கொள்வது என்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு பெரும் தீங்கை விளைவிக்கும். எனவே தமிழ்நாட்டில் SIR என்கிற சிறப்பு தீவிர சீராய்வு நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் கைவிட வேண்டும், அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. நடைமுறை சிக்கல்கள் ஏராளம் உள்ளன. மிக குறுகிய கால கெடு விதித்து 1 மாத இடைவெளியில் அவர்கள் சொல்லுகிறபடி ஆவணங்களை எல்லாம் தயார் செய்து அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து ஒவ்வொரு வாக்காளரும் தங்கள் பெயரை வாக்காளர் பட்டியலிலே இணைப்பது என்பது மிக பெரும் சவாலாக உள்ளது. கேரளாவிலே இதற்கென்று நியமிக்கப்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர், பூத் லெவல் ஆபீசர் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலையை செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பல இடங்களில் பூத் லெவல் ஆபீசர்ஸ் பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருப்பவர்கள் இந்த பணிகளை எங்களால் செய்ய முடியாது என்ற அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இது மிக பெரும் சவாலாகவும் மன உளைச்சலை தருவதாகவும் இருக்கிறது. இதனை எங்களால் இந்த குறுகிய காலக்கெடுவுக்குள் நடைமுறைப்படுத்த முடியாது என்பதை வெளிப்படுத்தி வருகிறார்கள். நடைமுறை சிக்கல்கள் ஒரு காரணம்
என்பது ஒருபுறம், இதற்கு பின்னணியில் உள்ள சதி உள்நோக்கம் என்பது இன்னொரு காரணம். ஆகவே இதனை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. எஸ்ஐஆர் வேண்டாம், பாஜக தேர்தல் ஆணையத்தின் கூட்டுச் சதியை முறியடிப்போம் என்று கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்து வருகிற 24ஆம் தேதி தலைநகர் சென்னையில் எனது தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. பாஜக தேர்தல் ஆணையம் கூட்டுச் சதியை முறியடிப்போம், எஸ்ஐஆர் வேண்டாம், பாஜக தேர்தல் ஆணையத்தின் கூட்டுச் சதியை முறியடிப்போம், விடுதலை சிறுத்தைகள் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னையில் மட்டும் அடையாளமா நாங்கள் நடத்துறோம். என்ன கிழமை வருது? 24 திங்கட்கிழமை 24ஆம் தேதி. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தேசிய அளவில் பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. ஒவ்வொரு தேர்தலின் போதும் தேர்தல் ஆணையம் பின்பற்றக்கூடிய எஸ்ஆர் என்கிற சம்மரி ரிவிஷன் என்பதே போதுமானது. அது ஒவ்வொரு முறையும் தேர்தலின் போது நடைபெறக்கூடிய சீராய்வு நடவடிக்கை. பெயரை சேர்த்தல், நீக்கல், திருத்தல் என்கிற நடவடிக்கைகளை மேற்கொள்வது வாடிக்கையான ஒன்று. சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும், நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடந்தாலும், தேர்தல் நடைபெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் தேர்தல் ஆணையம் வழக்கமாக நடைமுறைப்படுத்தி வருகிற ஒன்று. அதனையே இந்த தேர்தலிலும் ஏன் பின்பற்றக்கூடாது, தேர்தல் ஆணையம் இதை திணிக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. 2002ஆம் ஆண்டு எஸ்ஐஆர் நடத்தியதாக தேர்தல் ஆணையம் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுகிறது. 2002ஆம் ஆண்டு அப்படி எந்த எஸ்ஐஆரும் நடந்ததாக ஆதாரங்கள் இல்லை. உச்சநீதிமன்றம் கோரியும் தேர்தல் ஆணையம் அப்படி நடத்தியதற்கான ஆதாரத்தை இதுவரையில் சமர்ப்பிக்கவில்லை. ஆனால் 2002ஆம் ஆண்டு என்ற ஒரு காலத்தை வரையறை செய்து, அப்போதைய வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெற்றிருக்கின்றனவா, அப்படி இடம்பெற்றிருந்தால் எந்த ஆவணத்தையும் நீங்கள் தர வேண்டாம் என்ற ஒரு கைட்லைன்ஸ், ஒரு வரையறையை தேர்தல் ஆணையம் முன்மொழிகிறது. இது ஆதாரமற்ற ஒரு தகவல். தேர்தல் ஆணையமே பொய் சொல்லுகிறது என்று பலராலும் விமர்சிக்கப்படுகிறது. இதுவரையில் தேர்தல் ஆணையம் அதை காட்டவில்லை. இரண்டாவது, மிக குறுகிய கால இடைவெளியில் இதை நடைமுறைப்படுத்த முடியாது. வீட்டுக்கு வீடு சென்று ஒவ்வொரு வாக்காளருக்கும் இந்த விண்ணப்பங்களை தந்து அதனை பூர்த்தி செய்து கோடிக்கணக்கான வாக்காளர்களை பட்டியலிலே பதிவேற்றம் செய்வதென்பது நடைமுறை சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒன்று. ஆனாலும் இதை திட்டமிட்டு வலிந்து இந்த அரசு தேர்தல் ஆணையம் திணிக்கிறது. ஆக இதிலும் ஒரு உள்நோக்கம் இருப்பது தெரிய வருகிறது. இதன் மூலம் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று எல்லா மதங்களை சார்ந்த வாக்காளர்களையும் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்து விடுவது என்பதன் மூலம் பெரும்பாலான எதிர்ப்பு வாக்குகளை வாக்களிக்க விடாமலேயே தடுப்பது என்கிற நடவடிக்கையில் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஆகவே இந்த பட்டியலில் பெயர் நீக்கம் என்பது மேலோட்டமாக பார்த்தால் பொதுவானதாக தோன்றும். ஆனால் நடைமுறையில் பார்த்தால் அவர்களுக்கு எதிரான வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்குவதே முதன்மையானது என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே அதில் உள்நோக்கம் இருக்கிறது. நடைமுறை சிக்கல்களுக்காக எஸ்ஐஆர் வேண்டாம் என்று ஒரு தரப்பு சொல்லுகிறார்கள்.
அந்த காரணங்களோடு கூடுதலாக விடுதலை சிறுத்தைகள் சொல்லுகிற காரணம், எஸ்ஐஆர் என்பதே ஒரு திட்டமிட்ட சதி நடவடிக்கை, பாஜக தேர்தல் ஆணையத்தின் கூட்டு சதி. அதன் மூலம் அவர்கள் சிஏஏ என்கிற குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். தேர்தல் ஆணையத்தை அதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். என்ஆர்சி என்கிற தேசிய குடிமக்கள் பேரேட்டை தயாரிப்பதுதான் அவர்களின் நோக்கம். வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறோம் என்கிற பெயரில் தேர்தல் ஆணையமே பொறுப்பேற்று அந்த குடும்பத்திற்கு நீதி வழங்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. மேற்கொண்டு பிஎல்ஓ பொறுப்பிலே நியமிக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு இவர்கள் தள்ளிவிடக் கூடாது என்றும் வேண்டுகோள் விடுக்கிறோம். முதலமைச்சருடைய தூண்டுதல் பேரில் தான் இந்த மாதிரியான பணிகளை செய்ய மாட்டோம் மேற்கொண்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது ஆதாரமில்லாத அவதூறு. எப்போதும் போல திமுக மீதான வெறுப்பை அவர்கள் உமிழ்கிறார்கள். முதலமைச்சர் வரவேற்கிறார். எப்படின்னா பருவமழை காலங்கள்ல செய்யக்கூடாது, முன்னாடியா பண்றீங்க, நாங்க வரவேற்கிறோம், ஆனா கொஞ்சம் லேட்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க முக்கியமா எதுக்கு ரெண்டுக்கும் முரண் இருக்குது? ரெண்டுக்கும் முரண் இல்லை. அவர் ஒரு காரணத்தை விளக்குகிறார், நான் கூடுதலாக இன்னொரு காரணத்தை விளக்குகிறேன். நான் நடைமுறை சிக்கல்கள் இல்லவே இல்லை என்று சொல்லவில்லை. நடைமுறை சிக்கல் ஒரு மாத காலம் போதாது என்பது ஒரு கருத்து. மழை காலமாக இருக்கிறது, எனவே இதை இப்போது நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்பது ஒரு கருத்து. அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வது கடினமாக இருக்கிறது. அவர்கள் கோருகிற ஆவணங்களை ஏற்பாடு செய்வதில் பாமர மக்கள், ஊரக பகுதிகளில் வசிக்கிற மக்கள், உழைக்கிற மக்கள் மிக சிரமப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இது போன்ற நடைமுறை சிக்கல்களும் இருக்கின்றன. அதை முதல்வர் சுட்டிக்காட்டுகிறார். அது ஒரு காரணம், அதுவும் உண்மைதான். அதை தாண்டி குடிமக்கள் தேசிய குடிமக்கள் பேரட்டை தயாரிப்பதற்கான ஒரு செயல் திட்டமும் மறைமுக செயல் திட்டமும் இதற்குள்ளே இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இப்படி தேர்தல் ஆணையமும் பாஜக அரசும் கூட்டுச்சதி செய்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். மூன்றாவதாக, இவ்வாறு பெயர்களை நீக்கம் செய்வதன் மூலம் எதிர்த்து வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களை பெரும்பாலும் கணிசமான அளவிலே வெளியேற்றிவிட முடியும். 90 விழுக்காடு வெளியேற்றிவிட முடியும். அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் மிக சொற்பமாக அதிலே இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான எதிர்ப்பு வாக்குகளை அவர்களால் தடுத்துவிட முடியும். இந்த உள்நோக்கமும் அதிலே இருக்கிறது. ஆக இரண்டு உள்நோக்கம். ஒன்று, எதிர்ப்பு வாக்குகளை வெளியேற்றுவது பட்டியலில் இருந்து. இரண்டாவது, தேசிய குடிமக்கள் பேரேட்டை தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவே தயாரித்து விடுவது. இந்த இரண்டு சதித்திட்டமும் மறைமுக செயல் திட்டமாக இருக்கிறது. நடைமுறை சாத்தியக்கூறுகள் என்கிற ஒரு களத்திலே நாம் சிந்திக்கிற போது இந்த ஒரு மாத காலம் போதாது. இந்த ஆவணங்கள் திரட்டுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஊரக மக்கள் இதை அவ்வளவு எளிதாக கையாள முடியாது போன்ற சிக்கல்கள் இருக்கின்றன. அடைமழை காலமாக இருக்கிறது என்பது ஒன்று. அவர்கள் திரும்ப அதை வெரிஃபை செய்து அறிவிப்பதற்கு எடுத்துக்கொள்கிற காலமும் நாம் கவனிக்க முடியாத பொங்கல் காலமாக இருக்கும். ஜனவரி அவர்கள் அதற்கான வெரிஃபிகேஷன் காலமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் அது கவனம் செலுத்த முடியாத ஒரு பண்டிகை காலமாகவும் நம்முடைய தமிழ்நாட்டிலே அமைந்து விடுகிறது. இவையெல்லாம் நடைமுறை சம்பந்தமானது, பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். இது மட்டுமே காரணம் என்று விடுதலை சிறுத்தைகள் கூறவில்லை. சில கட்சிகள் இதை பிரதானப்படுத்தி சொல்லுகின்றன. நாங்கள் இதன் ஊடாக இன்னமும் அவர்களின் மறைமுக செயல் திட்டம் அதிலே இருக்கிறது, இதனோடு இணைந்து இருக்கிறது. ஆகவே எஸ்ஐஆரே வேண்டாம் என்கிற ஒரு கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது. அதுக்கு ஏற்கனவே இருக்கிற எஸ்ஆர்ஐ போதுமானது, சம்மரி ரிவிஷன் போதுமானது. அதுல 2 வகையான ரிவிஷன் முறை இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி வருகிற 2 வகையான அணுகுமுறை. ஒன்று எஸ்ஆர் என்பது, இன்னொன்று ஐஆர் என்பது. ஐஆர் என்பதே இன்டென்சிவ் ரிவிஷன் தான். அது தேர்தல் காலத்தில் அல்லாத பிற காலங்களில் மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கை. அது இண்டிபெண்டன்ட் அப்ரோச். அதாவது தேர்தல் நடந்தால் செய்வது என்பது சம்மரி ரிவிஷன்.
இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு, அவர் 3 மாதத்துக்கு முன்னால் இதை செய்து முடிக்கணும் அப்படிங்கிறது சம்மரி ரிவிஷன். எலெக்ஷனே இல்லை, இப்போ இன்னும் 4 வருஷத்துக்கு பின்னால் தான் எலெக்ஷன் வரும் அப்படிங்கிற காலத்தில் எடுக்கிற நடவடிக்கைக்கு பேர் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த 2 அப்ரோச்சும் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் கையாளக்கூடிய ஒன்றுதான். அதில் ஏதேனும் ஒன்றை இவர்கள் எப்போதே செய்திருக்கலாம். இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதே 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செய்திருக்கலாம், அல்லது இந்த தேர்தலை முடிச்சுட்டு கூட செய்யலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. இந்த தேர்தலை முடிச்சுட்டு மே மாதம் முடிஞ்சிடும், ஜூன் மாசத்திலிருந்து இவங்க கிளென்சிங் வேலையை ஆரம்பிக்கலாமே. அந்த இன்டென்சிவ் ரிவிஷனை அதே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிற பேர்ல கூட செய்யலாமே. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாலே இவங்க இன்டென்சிவ் ரிவிஷனை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று அவங்க நடத்துறாங்க. அப்ப அதனுடைய கான்செப்டே அடிபடுது. இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதே இண்டிபெண்டன்ட் அப்ரோச்னு அர்த்தம். எலெக்ஷனை சார்ந்து இருக்காமல் இருக்கிற ஒரு நடவடிக்கை. எலெக்ஷன் சார்ந்து எடுப்பது சம்மரி ரிவிஷன். சம்மரி ரிவிஷன் போதுமானது, அதுல கிளென்சிங் பண்ண முடியும். அதுல பிஜேபி மற்ற ஆட்கள்லாம் இருந்து கொளத்தூர் தொகுதியில் 19,000 ஓட்டு டூப்ளிகேட் ஓட்டு இருக்கு அல்லது போகஸ் ஓட்டு இருக்குனாக்கா அவங்க அதை அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்க பூத் லெவல் ஏஜென்ட் போட்டிருக்கிறாங்க, அதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்த்து நீக்க சொல்லலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே இது அதுக்காக மட்டும் இல்லை என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் அப்சர்வேஷன். இது வெறும் கிளென்சிங் ப்ராசஸ் அல்ல. வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்துவதற்காக மட்டுமே இவர்கள் இதை கையாளவில்லை. அவர்களுக்கு மறைமுக செயல் திட்டம் இருக்கிறது. ஆகவேதான் இதை முற்றாக கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம். கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி 24ஆம் தேதி சென்னையில் எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அது அவங்க மைண்ட் செட் மாறல இன்னும். அதாவது டிஎம்கே எதிர்ப்புங்கிறது மட்டுமே ஒரு அளவுகோலா வைத்துக்கொண்டு அவர்கள் அரசியல் செய்கிறார்கள். அவங்க இன்னும் அரசியல் களத்துக்குள்ள முழுமையா வரல. அவங்களுடைய கான்செப்ட் என்ன, அவங்களுடைய ஐடியாலஜி என்ன, எதிர்க்க வேண்டிய பகை சக்தி எது, ஆதரிக்க வேண்டிய நட்பு சக்தி எது, ஜனநாயக சக்தி எது என்பதை கணக்கிலே கொண்டு அவர்கள் இதை அணுக வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இதுல திமுகவே எஸ்ஐஆருக்கு எதிராக தான் இருக்கு. அப்புறம் திமுக டிவிகேவுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்வதுங்கிறது ரொம்ப வினோதமாக இருக்கிறது. இது ஏற்புடையதாக இல்லை. அவங்க மைண்ட் செட் ஒரே ஒரு விஷயத்துல ஸ்டிக் ஆன் ஆயிருக்குது. வெறும் திமுக வெறுப்பு, திமுக எதிர்ப்பு என்கிற நிலையில இருக்கிறதுனால இந்த மாதிரியான குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. அவங்க எதிர்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தை, அவங்க எதிர்க்க வேண்டியது பாஜக அரசை. ஆனால் நடிகர் நம்முடைய தேவைக்க தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த வீடியோவில் ஒரே ஒரு வார்த்தை கூட பாஜகவை பற்றியோ தேர்தல் ஆணையத்தை பற்றியோ அவர் பேசவே இல்லை. அவருக்கு இதெல்லாம் யாரும் சுட்டி காட்டவில்லையோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. நான் மொத்தமே அதை எஸ்ஐஆரே வேண்டாம்னு சொல்றோம். அப்புறம் நீங்க டிஸ்கஷனை நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க. பிஎல்ஏ கூட போக வேண்டாமாங்கிறதுக்குள்ள நாங்க நுழையில. எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தாதீங்கன்ற அதுக்குள்ள இருக்கிற நிறைய மறைமுக செயல் திட்டம் இருக்கு. அதனால அதை நடைமுறைப்படுத்த கூடாது என்பதுதான் எங்க ஸ்டாண்ட். விடுதலை சிறுத்தை போலி வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கு. இவ்வளவு நடந்த பிறகும் நீதிமன்றம் அதுதான் உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் இது போன்ற பொதுவான மக்கள் நிறுவனங்களை இன்றைக்கு பாஜக ஆட்சியாளர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். பல வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. பீகார் தேர்தலின் போது எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்திய போதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட பலர், நாங்கள் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உச்ச நீதிமன்றத்திலே அதை எதிர்த்து தடை கோரி வழக்கு போட்டது இன்னும் நிலுவையிலே இருக்கிறது. இப்போது தமிழ்நாட்டிலே இதை நடைமுறைப்படுத்த அறிவித்த உடனேயே திமுக வழக்கு தொடுத்திருக்கிறது. நாங்களும் இப்போது அதில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். அதுல எங்களுடைய கோரிக்கை பிரேயர் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளுடைய பிரேயர் எஸ்ஐஆர் தடை செய்யப்பட வேண்டும், தமிழ்நாட்டில் அதை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்பதுதான். அதே கோரிக்கை வலியுறுத்தி இதை மக்கள் போராட்டமாக மாற்றுகிறோம். அடுத்து நான் இன்னும் சில செய்திகளை சொல்லி முடிச்சிடறேன், இருங்க, அப்புறம் கேளுங்க. அவருடைய கருத்தை நான் ஏற்கவில்லை.
அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. இந்த கிரீமி லேயர் என்பது ஓபிசி சமூகத்திற்கு கூட கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய போராட்டங்கள். தொடர்ந்து நாங்கள் அதை தான் வலியுறுத்துறோம். கிரீமி லேயர் என்பது ஒரு சூழ்ச்சி, அது ஒரு சூது, சமூக நீதியை நீர்த்து போக செய்கிற ஒரு முயற்சி. அது ஓபிசி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் மக்களை கிரீமி லேயர் மூலம் சிதறடிக்க பார்க்கிறார்கள், பிரிக்க பார்க்கிறார்கள். இதில் ஒரு பெரிய சதி இருக்கிறது. ஆகவே கிரீமி லேயர் என்கிற கான்செப்டையே விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்க்கிறது. இருங்க 2 நாட்களுக்கு முன்பு நான் யாழ்ப்பாணம் சென்றிருந்தேன். தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஒருங்கிணைத்த கார்த்திகை வாசம் என்கிற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றேன். அந்த அமைப்பின் தலைவர் ஐங்கரநேசன் மற்றும் முன்னணி தலைவர்கள் விடுத்த அழைப்பை ஏற்று 2வது முறையாக இந்த நிகழ்விலே நான் பங்கேற்றிருக்கிறேன். 2018ஆம் ஆண்டு இதே போல கார்த்திகை மாதம் மரநடுகை மாதம் என்ற அறிவிப்பின் அடிப்படையில் ஒழுங்கமைவு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டேன். அப்போது வடமாகாண சபையின் முதலமைச்சர் திரு விக்னேஸ்வர் அவர்களும் அதிலே பங்கேற்றார். நானும் கலந்து கொண்டேன். சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள். இப்போது 2025ஆம் ஆண்டு அதே அமைப்பு ஒருங்கிணைத்த அந்த நிகழ்வில் கலந்து கொண்டேன். அந்த நிகழ்வை முடித்த பிறகு தமிழ் தேசிய பேரவை என்கிற ஒரு கூட்டணி, அதிலே தமிழ் தேசிய பசுமை இயக்கம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான மக்கள் முன்னணி மற்றும் சில அமைப்புகள் சேர்ந்து அந்த பேரவையை உருவாக்கி இருக்கிறார்கள். அது ஒரு கூட்டணியாக இயங்குகிறது. அந்த கூட்டணியை சார்ந்த சில தலைவர்களும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்ட பலர், இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்னை நேரிலே வந்து சந்தித்தார்கள். அந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக நான் பார்க்கிறேன். அவர்கள் முன்வைத்த கோரிக்கை என்னவென்றால், விரைவில் இலங்கை அரசு புதிய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு ஏற்பாடுகளை செய்து வருகிறது. அனுரா திசாநாயக்கா குடியரசுத் தலைவராக இருக்கிற, இலங்கை அதிபராக இருக்கிற அவர் புதிய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் எண்ணத்தில் இருக்கிறார். அதற்கான குழு விரைவில் அமைக்கப்பட இருக்கிறது. இந்த சூழலில் ஈழத்தமிழர்களுக்கு அதிகாரத்தை பரவலாக்கும் வகையில் புதிய அரசமைப்பு சட்டத்தில் சமஷ்டி ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும். அதாவது ஒரு ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், தமிழர்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கக்கூடிய வகையில் அரசமைப்பு சட்டத்தை யாத்திட வேண்டும். அதற்கு இந்திய அரசு உரிய அழுத்தத்தை இலங்கை அரசுக்கு தர வேண்டும். இந்திய அரசு தலையிடுவதற்கு தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு இந்திய ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து, இந்திய ஒன்றிய அரசு ஏற்கனவே ராஜீவ்காந்தி அவர்களின் தலைமையில் உருவான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் டெவால்யூஷன் ஆஃப் பவர் என்கிற கான்செப்ட், அந்த கருத்தின் அடிப்படையில் தமிழர்களுக்கு முழுமுற்றான அதிகாரத்தை வழங்கக்கூடிய வகையில் அரசமைப்பு சட்டத்தை யாத்திட வேண்டும்
அதற்கு இந்திய ஒன்றிய அரசு வலியுறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்துள்ளார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த வேண்டுகோளை நான் விடுக்கிறேன். நேரிலும் சந்தித்து அவரிடத்தில் இந்த கோரிக்கையை வலியுறுத்த இருக்கிறேன். ராஜீவ்காந்தி அவர்களின் காலத்திலே போடப்பட்ட ஒப்பந்தத்தில் சொன்னபடி 13வது திருத்தம் அமையவில்லை. ஏற்கனவே அவர்கள் 13வது திருத்தத்தை அரசமைப்பு சட்டத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அது எந்த அதிகாரத்தையும் ப்ராவின்சியல் கவர்மெண்ட் என்கிற மாகாண ஆட்சி நிர்வாகத்திற்கு வழங்கவில்லை. எனவே 13வது திருத்தத்தில் எங்களுக்கு உடன்பாடில்லை, நம்பிக்கை இல்லை. அதை நடைமுறைப்படுத்த நாங்கள் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் ராஜீவ்காந்தி அவர்கள் உருவாக்கிய அந்த ஒப்பந்தம் தமிழர்களுக்கான முழு அதிகாரத்தை வலியுறுத்துகிறது. அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த இந்திய ஒன்றிய அரசு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் அவர்களின் கோரிக்கை. அதிலே அவர்கள் தெளிவுபடுத்த விரும்புவது, அந்த கான்ஸ்டிடியூஷன் என்பது யூனிட்டரி கவர்மெண்ட் என்கிற ஒற்றையாட்சி முறையாக இருக்கக்கூடாது, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் என்கிற அடிப்படையில் அது அமைய வேண்டும். இந்தியாவிலே இருப்பது குவாசி ஃபெடரல் என்கிற ஒரு ஆட்சி நிர்வாக முறை. மாநிலங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் இந்திய ஒன்றிய அரசு கூடுதலான அதிகார வலிமை கொண்டதாக இருக்கும். அவ்வாறு இல்லாமல், குவாசி ஃபெடரலாக இல்லாமல் ஒரு முழுமையடைந்த கூட்டாட்சி முறையை, அதுதான் அவர்கள் சமஷ்டி முறை என்கிறார்கள், கூட்டாட்சி முறையை இலங்கையில் கொண்டு வருவதற்கு புதிதாக தயாரிக்கப்பட உள்ள அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெறச் செய்ய வேண்டும். இந்திய ஒன்றிய அரசுக்கு அந்த பொறுப்பு உண்டு, கடமை உண்டு. ஏற்கனவே ஒப்பந்தம் அந்த அடிப்படையில் தான் போடப்பட்டிருக்கிறது. எனவே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்கிறோம். அதனை நடைமுறைப்படுத்த இந்திய ஒன்றிய அரசு தயாராக வேண்டும். ஆனால் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அப்போது செய்யப்பட்ட 13வது திருத்தத்தை நாங்கள் ஏற்கவில்லை, அது எங்களுக்கு எந்த அதிகாரத்தையும் தரவில்லை என்ற கருத்தை அவர்கள் என்னிடத்திலே முன்மொழிந்தார்கள். இந்த ஊடக சந்திப்பின் மூலம் இந்திய ஒன்றிய அரசுக்கும்